டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு தூர்வாறுதல் மூலம் ஆறுகள் தூர்வாறுதல் மற்றும் நீர் ஒழுங்கி சரிபார்த்தல் போன்ற பணிகளை ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறோம். அதனை மேட்டூர் அணை திறப்பதற்கு மட்டும் வாசிங்க. மேட்டூர் அணை வேற எதுவும் பேசக்கூடாது, இருக்கிறத வாசிங்க. மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாகவே பணிகளை முடித்து தர வேண்டும் என்கிற அவசியம் குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர் மேஜின் மீது உள்ள சீர்கணியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டங்களில் ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்கள் தூர்வாருவதை சிறப்பு தூர்வாறுதல் பணிகள் மூலம் செய்து வருகிறோம். அதனை மார்ச் மாதத்திலிருந்து மே மாதத்திற்குள்ளாக அல்லது ஜூன் முதல் வாரத்திற்குள்ளாக முடித்தாக வேண்டும் என்பது கட்டாயம். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் கடைமடை வரை தண்ணீரை கொண்டு சேர்க்க முடியும். அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த விவர அறிக்கையின்படி தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 882 பணிகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் 5021.74 கிலோமீட்டர் 98 கோடி ரூபாயில பணிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி போதாத நிதி என்பதனை இந்த நேரத்தில் நான் மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து பணி திட்டத்தினை கொண்டு வந்தார்கள். அது தற்பொழுது இல்லை. எனவே அவைகள் மூலமெல்லாம், குடிமராமத்து பணிகள் மூலமெல்லாம் தூர்வாறுதல் பணி சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்த ஆண்டு தூர்வாறுதல் பணி மட்டுமே நடைபெறுவதனால் அதற்கு நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும். ஆறுகள், வாய்க்கால்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். ஆறுகளை தூர்வாருகிற பொழுது பக்கத்தில் வருகிற அதனுடைய கிளை வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும். ஆறுகளை மட்டும் தூர்வாரிவிட்டு வாய்க்கால்கள் தூர்வாரவில்லை என்று சொன்னால் ஆறுகள் பள்ளமாகிவிடும், வாய்க்கால்கள் மேடாகிவிடும். தண்ணீரை கொண்டு செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் விவசாயிகள். எனவே இதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதற்கட்டமாக மாண்புமிகு அமைச்சரவர்களை தங்கள் வாயிலாக கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.